வணக்கம். இன்றைக்கி நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோன்னா ஜிஓசி பார்ட்டில் ஹைப்ரிடைசேஷன் டாபிக் ப்ராப்ளம் டிஸ்கஷன். இதுக்கு முன்னாடி ஹைப்ரிடைசேஷனை பற்றி முன்னாடி வீடியோவில் பார்த்துருந்தோம். அதை தொடர்ந்து இதில் ப்ராப்ளம் டிஸ்கஷனை பார்க்க போகிறோம். என்னென்ன ஹைப்ரிடைசேஷனில் கொஷின் பண்ணுறாங்க அப்படின்றத பற்றி இந்த வீடியோ ஃபுல்லாகவே பார்க்கலாம். அதோட சில கான்செப்டை ரிவைஸ் பண்ணுற மாதிரியும் உங்களுக்கு அமையும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த ஹைப்ரிடைசேஷனை பற்றி புரிஞ்சுக்கிறதுக்கு நம்ம இந்த கார்பன் பாண்டோட ஹைப்ரிடைசேஷன் எப்படி அமையும் அப்படின்றத பற்றி நம்ம தெரிஞ்சிக்க வேண்டியது அவசியமாகுது. நம்ம கார்பன் பாண்ட் டைப்ஸ் என்னென்ன இருக்குன்றதை பற்றி பார்க்கலாம். கார்பன் சிங்கிள் பாண்ட் கார்பன் டபுள் பாண்ட் கார்பன் ட்ரிபிள் பாண்ட் கார்பன் சிங்கிள் பாண்ட் கார்பனில் சிக்மா பாண்ட் ஒன்று இருக்குது. கார்பன் டபுள் பாண்ட் கார்பனில் சிக்மா பாண்ட் ஒன்று இருக்குது, பை பாண்ட் ஒன்று இருக்குது. கார்பன் ட்ரிபிள் பாண்ட் கார்பனில் சிக்மா பாண்ட் ஒன்று இருக்குது, பை பாண்ட் 2 இருக்குது. அதாவது ஈத்தேன், ஈத்தீன், ஈத்தைன் 3 பேரில் சொல்லுவாங்க. ஈத்தேன் என்றது சிங்கிள் பாண்ட், ஈத்தீன் என்றது டபுள் பாண்ட், ஈத்தைன் என்றது ட்ரிபிள் பாண்ட். இதில் இந்த ஈத்தேனில் ஒரு கார்பனில் எவ்வளோ சிக்மா பாண்ட் இருக்குது அப்படின்றத பற்றி பார்க்க போகிறோம். எவ்வளோ சிக்மா பாண்ட் இருக்குது, எவ்வளோ பை பாண்ட் இருக்குன்னு சேர்த்து பார்க்க போகிறோம். அதே மாதிரி எல்லாத்துக்கும் பின்வரக்கூடிய அந்த ஈத்தீன், ஈத்தைன் எல்லாத்துக்குமே சிக்மா பாண்ட் எவ்வளோ இருக்குது, பை பாண்ட் எவ்வளோ இருக்குது அப்படின்றத இதில் பார்க்க போகிறோம். ஈத்தேனுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு கார்பனுக்கு 4 சிக்மா பாண்டும் 0 பை பாண்டும் இருக்கும். ஏன்னா எல்லாமே சிங்கிள் பாண்ட். ஈத்தீனுக்கு டபுள் பாண்டு, ஒரு கார்பனுக்கு 3 சிக்மா பாண்டும் 1 பை பாண்டும் இருக்கும். ஈத்தைனுக்கு பார்த்தீங்கன்னா 2 சிக்மா பாண்டும் 2 பை பாண்டும் இருக்கும். இதில் சிக்மா பாண்டை மட்டும்தான் நம்ம கால்குலேட் பண்ணுவோம், பை பாண்டை விட்டுருவோம். சரிங்களா? ஸ்டெரிக் நம்பர் கான்செப்ட். ஸ்டெரிக் நம்பர் ஈக்குவல் டு நம்பர் ஆஃப் சிக்மா எலக்ட்ரான்ஸ் ஆர் சிக்மா பாண்ட் ப்ளஸ் நம்பர் ஆஃப் லோன் பேர். இதை பேஸ் பண்ணி தான் நம்ம பார்க்க போகிறோம். அப்படி பார்க்கும் பொழுது 4 சிக்மா பாண்டுன்னு ஆன்சர் வந்துச்சுன்னா ஸ்டெரிக் நம்பர், அதை டெட்ராஹெட்ரல்னு சொல்லுவோம். 3 சிக்மா பாண்ட் வந்ததுன்னா sp2 ட்ரைகோனல் பிளேனார் சொல்லுவோம். 2 ஆன்சர் பண்ணிச்சுன்னா sp லீனியர்னு சொல்லுவோம். அதுதான் லோப்ஸ் மூலமாக சைடில் காட்டியிருக்கோம். ரைட் சைடு பாருங்கள், டெட்ராஹெட்ரல் இருக்குது, ட்ரைகோனல் பிளேனார் இருக்குது அண்ட் லீனியர் இருக்குது. கொஷினில் ஹவு மெனி சிக்மா அண்ட் பை பாண்ட் ப்ரெசன்ட் இன் ஈச் ஆஃப் த ஃபாலோவிங் மாலிகூல்ஸ். இந்த மாலிகூல்ஸ் கொடுத்துருக்காங்க இல்லையா, எத்தனை கார்பன் ஆட்டம் இருக்குது, அந்த கார்பன் ஆட்டத்தோட ஹைப்ரிடைசேஷன் அண்ட் சிக்மா அண்ட் பை எலக்ட்ரான் பை பாண்டை கண்டுபிடிக்கணும். ஆல்ரெடி உங்களுக்கு நல்லாவே தெரியும் எத்தனை சிக்மா பாண்ட் இருக்குது, எத்தனை பை பாண்ட் இருக்குன்னு. சிங்கிள் பாண்டாக இருந்ததுன்னா ஒரே ஒரு சிக்மா பாண்ட், ட்ரிபிள் பாண்டாக இருந்ததுன்னா ஒரு சிக்மா பாண்ட் 2 பை பாண்ட், டபுள் பாண்டாக இருந்ததுன்னா ஒரு சிக்மா பாண்ட் 1 பை பாண்ட். ஸோ அதை பேஸ் பண்ணி நம்ம கண்டுபிடிக்கணும். இதுக்கு எப்படி சொல்யூஷன் நம்ம பார்க்கணுன்னா, ஃபஸ்ட்டு கார்பனை மட்டும் நம்ம ரைட் பண்ணிக்கணும். ட்ரிபிள் பாண்ட் டபுள் பாண்ட் உள்ள கார்பன், அதுக்கப்புறம் மீதி எதுவும் பாண்ட் எதுவும் போடாமல் இருந்தாங்கன்னா அதை சிங்கிள் பாண்டாக நம்ம எடுத்துக்கணும். இப்போ பாருங்கள், மேலே சி ட்ரிபிள் பாண்ட் சின்னு கொடுத்துட்டாங்க, சிஹெச் டபுள் பாண்ட் சின்னு கொடுத்துட்டாங்க. அந்த டபுள் பாண்ட் ட்ரிபிள் பாண்ட் இருக்கு இல்லையா, அதை மட்டும் மென்ஷன் பண்ணி எடுத்துக்கிட்டு மீதி இருக்கிறதெல்லாம் சிங்கிள் பாண்ட் இருக்கிறதா அர்த்தம். சரிங்களா? அப்போது இந்த எடுத்துக்கொள்ளக்கூடிய அந்த செயினை ஏபிசிடின்னு மென்ஷன் பண்ணுறோம். பிகாஸ் எந்தெந்த கார்பனுக்கு எத்தனை சிக்மா எலக்ட்ரான் இருக்குது, பை எலக்ட்ரான் இருக்குது, அப்படி பை பாண்ட் இருக்குது அப்படின்றத பற்றி தெரிஞ்சுக்கிறதுக்கு நம்ம தனியாக எழுதுகிறோம். அப்போது ஏ ஃபஸ்ட்டு கார்பன், செகண்ட் பி, தேர்டு சி, ஃபோர்த்து டி, அதுக்கப்புறம் 5th கார்பன் தான் இ. ஸோ அதை பேஸ் பண்ணி பார்க்கும்பொழுது ஏக்கு பாருங்கள் 2 சிக்மா பாண்ட் 0 லோன் பேர், அதே மாதிரி பிக்கு 2 சிக்மா பாண்ட் 0 லோன் பேர், சிக்கு 3 சிக்மா பாண்ட் 0 லோன் பேர், டிக்கு 3 சிக்மா பாண்ட் 0 லோன் பேர், டிக்கு 4 சிக்மா பாண்ட் 0 லோன் பேர். அப்போ 2 சிக்மா பாண்ட் இருந்ததுன்னா ஸ்டெரிக் வேல்யூ 2 வந்ததுன்னா sp. அதே மாதிரி பிக்கு பாருங்கள் 2 சிக்மா பாண்ட் வந்ததுருக்கு sp. அதே மாதிரி சிக்கு 3 சிக்மா பாண்ட் வந்திருக்கு sp2. அதே டிக்கும் sp2. ஈக்கு 4 சிக்மா பாண்ட் வந்திருக்கு. அப்போ என்னது ஸ்டெரிக் நம்பர் 4 வந்தால் sp3. sp3னா டெட்ராஹெட்ரல், sp2னா ட்ரைகோனல் பிளேனார், sp னா லீனியர். சிக்மா பாண்ட் ஏக்கு 2 சிக்மா பாண்ட் 2 பை பாண்ட் இருக்குது. லெஃப்ட்டு ரைட்டும் கணக்கு பண்ணிக்கணும். கார்பனோட லெஃப்ட் சைடும் ரைட் சைடும் எத்தனை பாண்ட் இருக்குது அப்படின்ற மாதிரி கணக்கு பண்ணிக்கணும். பிக்கு
2 சிக்மா பாண்ட் 2 பை பாண்ட். அண்ட் சிக்கு 3 சிக்மா பாண்ட் 1 பை பாண்ட். டிக்கு 3 சிக்மா பாண்ட் 1 பை பாண்ட். ஈக்கு அது டி இல்லை இ 4 சிக்மா பாண்ட் நோ பை பாண்ட். ஏன்னா சிங்கிள் பாண்ட் இல்லையா. நம்பர் ஆஃப் சிக்மா அண்டு பை பாண்ட்ஸ் இன் பென் 2 4 கொடுத்துருக்காங்க. இது வந்து ஒரு ப்ராக்டிஸ் கொஷினு. அப்போ பார்க்கும்பொழுது நம்ம ஃபஸ்ட்டு என்ன பண்ணோன்னா பேரண்ட் நேம் தான் நம்ம எடுத்துக்கணும். பேரண்ட் நேம் இதில் என்ன, பென்ட்டு தான் பேரண்ட் நேம். அப்போது மீத்தேன், ஈத்தேன், ப்ரோப்பேன், பியூட்டேன், பென்ட்டுன்றது 5 கார்பன். 5 கார்பனை நான் லீனியராக எழுதிக்கிறேன். அப்போது அடுத்தது 4 மாதிரி கொடுத்துருக்காங்க. ஸோ அதாவது செகண்ட் பொசிஷனில் டபுள் பாண்டும் 4th பொசிஷனில் ட்ரிபிள் பாண்டும் வரணும். அதுக்கேற்ற மாதிரி வரைஞ்சிட்டேன்னா செகண்ட் பொசிஷனில் டபுள் பாண்டு, 3rd பொசிஷனில் ட்ரிபிள் பாண்ட். அதுக்கப்புறம் மீதி இருக்கிறதெல்லாம் என்ன பண்ணணும், சிங்கிள் பாண்ட் போட்டுக்கணும். சரிங்களா. இந்த மாதிரி சிங்கிள் பாண்ட் போட்டுட்டு அதுக்கப்புறம் கார்பனோட வேலன்சி 4, எல்லாத்துக்கும் 4 வர மாதிரி மீதி ஏதாவது குறைஞ்சிதுன்னா அதில் ஹைட்ரஜனை ஆட் பண்ணிக்கணும். உதாரணத்துக்கு இப்போது ஃபஸ்ட்டு கார்பனில் பாருங்கள் ஒரே ஒரு பாண்ட் மட்டும் தான் கனெக்டிவிட்டி இருக்குது. அப்போ மீதி எத்தனை பாண்ட் வர வேண்டும், 3 பாண்ட் தேவைப்படுது. அதுக்கு 3 ஹைட்ரஜன் போட்டுக்கிறேன். அதே மாதிரி செகண்ட் கார்பனில் பாருங்கள் கார்பன் வந்து 3 பாண்ட் இருக்குது. எத்தனை ஹைட்ரஜன் சேர்க்கலாம், ஒரு ஹைட்ரஜன் சேர்க்கலாம். பிகாஸ் 4 இல்லையா கார்பனோட வேலன்சி. ஸோ அதை பேஸ் பண்ணி தான் இதை ஃபுல்லாக வந்து நம்ம ஃபில் பண்ணிக்கணும். ஃபைனல் ஸ்ட்ரக்சர் இது, ஃபைனல் அந்த காம்பவுண்டோட ஸ்ட்ரக்சரு. அப்போ ஆன்சர் வந்து நீங்கள் பார்த்தாலே தெரியும் எத்தனை கார்பன் சிங்கிள் பாண்ட் இருக்குது, டபுள் பாண்ட் இருக்குது, ட்ரிபிள் பாண்ட் இருக்குன்றதை கவுண்ட் பண்ணிங்கன்னா ஆன்சர் ஏ வரும். ஸ்டார்டிங்லேயே சொல்லியிருந்தேன் ஸ்டெரிக் நம்பர் மெத்தடை வச்சு தான் நம்ம ஹைபிரிடைசேஷனை கண்டுபிடிக்க போகிறோம் அப்படின்னு. ஸோ ஸ்டெரிக் மெத்தடு பார்த்திங்கன்னா சிக்மா பாண்டை கவுண்ட் பண்ணிக்கணும், லோன் பேரை கவுண்ட் பண்ணிக்கணும். சரிங்களா. லோன் பேரை கவுண்ட் பண்ணிக்கணும். அப்போ இந்த ரெண்டுத்தையும் கவுண்ட் பண்ணி வரக்கூடிய மதிப்பை நம்ம கொடுக்குறோம் இல்லையா. இந்த இப்போ 2ன்னு வந்ததுன்னா அதுக்கு என்ன ஹைபிரிடைசேஷன் அதை ஃபாலோ பண்ணணும். 3ன்னு வந்ததுன்னா சப்போஸ் ஸ்டெரிக் நம்பர் 3ன்னு வந்ததுன்னா அதுக்கு என்ன ஹைபிரிடைசேஷன் ஃபாலோ பண்ணணும். அதே மாதிரி அப் டு 7 வரைக்கும் இருக்குது. ஸோ அந்த 7 வரைக்கும் என்னென்னலாம் இருக்குன்றதை ஃபஸ்ட்டு பார்த்துட்டு அதுக்கப்புறமா கொஷினில் அப்ளை பண்ணி பார்க்கலாம். அப்போது ஸ்டெரிக் நம்பரோட வேல்யூ 2 வந்ததுன்னா SP, 3 வந்தால் SP2, 4 வந்தால் SP3, 5 வந்தால் SP3D, 6 வந்தால் SP3D2, 7 வந்தால் SP3D3. அப்போது SP ஆன்சர் வந்துருந்ததுன்னா அதை லீனியர் ஜாமெட்ரின்னு சொல்லலாம். SP2னா ட்ரைகோனல் பிளேனார், SP3 டெட்ராஹெட்ரல், SP3D ட்ரைகோனல் பைபிரமிடல், SP3D2 ஆக்டாஹெட்ரல்னு சொல்லலாம். SP3D3ன்றது பென்டாகோனல் பைபிரமிடல். இதோட ஸ்ட்ரக்சர் இதில் எஸ்பிக்கு பார்த்தீங்கன்னா 2ன்னு ஏன்னு சொல்கிறாங்கன்னா எஸ் ஒரு செட் ஆஃப் எலக்ட்ரான், பி ஒரு செட் ஆஃப் எலக்ட்ரான். ஸோ 2 ஸ்டெரிக் நம்பர். SP2 பார்த்தீங்கன்னா பியில் 2 செட் ஆஃப் எலக்ட்ரான் இருக்குது, எஸ்ஸில் 1 செட் ஆஃப் எலக்ட்ரான் இருக்குது. டோட்டலாக கவுண்ட் பண்ணி பாருங்கள். எஸ்ஸில் 1, பியில் 2ன்னு எடுத்துக்கிட்டால் அது 3. அதே மாதிரி SP3 பாருங்கள் 3 + 1 4. SP3D பார்த்தீங்கன்னா 3 + 1 + 1 அது எத்தனை 5. அதே மாதிரி தான் கவுண்ட் பண்ணி இதை புரிஞ்சுக்கணும். கொஷின் ஹைபிரிடைசேஷனை பேஸ் பண்ணி கேட்கும்பொழுது ஒரு மாலிகுலுக்கு ஹைபிரிடைசேஷன் என்னன்னு கேட்கும்போது இந்த ஃபார்முலா ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸ்டெரிக் நம்பர் ஆஃப் சென்ட்ரல் ஆட்டத்தை வச்சு தான் வந்து ஹைபிரிடைசேஷனே சொல்லுவாங்க. அதை வச்சு பார்க்கும்போது வேலன்ஸ் எலக்ட்ரான் சென்ட்ரல் ஆட்டத்தோட வேலன்ஸ் எலக்ட்ரான் எவ்வளோ ப்ளஸ் நம்பர் ஆஃப் பாண்டட் ஆட்டம், அது கூட அந்த சென்ட்ரல் ஆட்டத்தை கூட பாண்டடாக இருக்கு இல்லையா, அந்த ஆட்டத்தோட எலக்ட்ரான் எவ்வளோ எலக்ட்ரான் அது டொனேட் பண்ணுதோ அதோட கவுண்ட்டு மைனஸ் பாசிட்டிவ். அதாவது மாலிகுலுக்கு மேலே +1 +2 +3ன்னு இருந்துச்சுன்னா அதை நெகட்டிவாக மாற்றி நம்ம கவுண்டிங்கில் கழிச்சிக்கணும். அதே மாதிரி நெகட்டிவ் சார்ஜ் இருந்ததுன்னா அதை பாசிட்டிவாக மாற்றிக்கணும். ஃபார் எக்ஸாம்பிள் NH4+ இருக்குன்னா அதை 4- நம்ம கழிச்சிக்கணும் அந்த கவுண்டிங்கில். அதே மைனஸில் இருந்ததுன்னா -1 இருந்ததுன்னா ப்ளஸ்ஸாக மாற்றிக்கணும். இது அதை பொறுத்து பார்க்கும்போது இங்கே கீழே பாருங்கள் போரான், கார்பன், நைட்ரஜன், ஆக்சிஜன், ஃப்ளூரின், நியான் கொடுத்துருக்கேன். அதில் போரானில் 3லேருந்து நியான் 8 வரைக்கும் இருக்குது. இது எல்லாமே அதோட வேலன்ஸ் சார்ஜ், அதோட எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன் வச்சு சொல்கிறேன். இதை கீழே செக் பண்ணிங்க. என்னென்ன NS2NP1ன்றது போரான்னா போரான், அலுமினியம் எல்லாத்துக்குமே வந்து அதே எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன் தான், அதே நம்பர் ஆஃப் வேலன்சி தான். இப்போது அதை பேஸ் பண்ணி ஒரு எக்ஸாம்பிளை பார்க்கலாம். H2O மாலிகுல் எடுத்துக்கலாம். அதோட லூயிஸ் டாட் ஸ்ட்ரக்சர்னு தெரியும் இல்லையா உங்களுக்கு. ஆக்சிஜனோட வேலன்ஸ் எலக்ட்ரான் எவ்வளோ
6 எலக்ட்ரான். அந்த 6 எலக்ட்ரானை டாட்டாக வச்சுக்கிறோம். அவ்வளோதான் லூயிஸ்டு ஸ்ட்ரக்சர்னு சொல்லுவாங்க அதை. அப்போது ஆக்சிஜனுக்கு 6 எலக்ட்ரான் வரும் இல்லையா, 6 எலக்ட்ரானை போட்டு நம்ம என்ன பண்ணுறோம், ஃபில் பண்ணிக்கிறோம். அதுக்கப்புறம் ஒவ்வொரு ஹைட்ரஜனும் ஒரு எலக்ட்ரானை வந்து டொனேட் பண்ணுது யாருக்கு, ஆக்சிஜனுக்கு. அப்போ அப்படி பார்க்கும்பொழுது இங்கே 2 ஹைட்ரஜன் இருக்குது. H2Oக்கு 2 ஹைட்ரஜனு என்ன பண்ணுறது, 2 எலக்ட்ரான் ஆக்சிஜனுக்கு கொடுக்குது. அதை தான் இங்கே டிஸ்பிளே பண்ணியிருக்கேன். அதில் சென்ட்ரல் ஆட்டம் எதுன்னு பாருங்கள், ஆக்சிஜன் தான் சென்ட்ரல் ஆட்டம். பாண்டட் ஆட்டம் வந்து ஹைட்ரஜன். அதுக்கப்புறம் இதில் பாண்டிங்கில் இன்வால்வ் ஆகி இருக்கக்கூடிய எலக்ட்ரானை தவிர்த்து ஆக்சிஜனோட மற்ற எலக்ட்ரான் எல்லாமே நான் பாண்டட் எலக்ட்ரான் ஆர் லோன் பேர்னு சொல்லுவாங்க. ஒரு 2 எலக்ட்ரான் சேர்ந்தது ஒரு லோன் பேர்னு சொல்லுவோம். இங்கே மொத்தம் பாண்டிங்கில் 2 எலக்ட்ரான் இன்வால்வ் ஆகிருக்கு. மீதி 4 எலக்ட்ரான், ஆக்சிஜனோட 4 எலக்ட்ரான் நான் பாண்டடாக இருக்குது. ஸோ அதனால் 4 2 வகுத்தோம்னா 2 பேர் கிடைக்கும். அதுதான் வந்து 2 லோன் பேர் ஆக்சிஜன் இருக்குதுன்னு அர்த்தம். அப்போ ஸ்டெரிக் நம்பரை கால்குலேட் பண்ணுங்கள். சென்ட்ரல் ஆட்டமான ஆக்சிஜனோட டோட்டல் வேலன்ஸ் எலக்ட்ரான் 6 ப்ளஸ் பாண்டட் ஆட்டம் 2 இருக்குது இங்கே, அதனால் 2. இங்கே நெகட்டிவ் சார்ஜோ பாசிட்டிவ் சார்ஜோ இல்லை, அதனால் 0 டிவைடட் பை 2ன்னு போட்டோம்னா 4 ஆன்சர் வருது. அதை sp3 ஹைப்ரிடைசேஷன் நம்ம சொல்கிறோம். அடுத்து அம்மோனியா மாலிகுலோட ஹைப்ரிடைசேஷனை பார்க்கலாம். NH3. இதில் நைட்ரஜனோட வேலன்ஸ் எலக்ட்ரான் 5. அந்த ஹைட்ரஜன் ஒன்றும் எவ்வளோ எலக்ட்ரானை கான்ட்ரிபியூட் பண்ணுதுன்னா ஒவ்வொரு எலக்ட்ரானை கான்ட்ரிபியூட் பண்ணுது. அப்போ 3 ஹைட்ரஜன் 3 எலக்ட்ரானை நைட்ரஜனுக்கு கான்ட்ரிபியூட் பண்ணுது. அப்படி பார்க்கும்பொழுது நம்ம ஃபார்முலாவில் அப்ளை பண்ணுவோம். ஸ்டெரிக் நம்பர் ஈக்குவல் டு எவ்வளோ சென்ட்ரல் ஆட்டத்தோட வேல்யூனா, இதில் தப்பாக இருக்குது, மேலே இருக்கிறத நீங்கள் நோட் பண்ணிங்க. 5 எலக்ட்ரான் நைட்ரஜனோடது, 3 எலக்ட்ரான் வரக்கூடிய ஹைட்ரஜனோடது, 3 ஹைட்ரஜன் சேர்ந்து கொடுக்குது இல்லையா, அதோட எலக்ட்ரான். அப்போது நெகட்டிவ் சார்ஜோ பாசிட்டிவ் சார்ஜோ மாலிகுல் மேலே இல்லை, அதனால் எதுவுமே நம்ம எடுத்துக்கல கவுண்டிங்கில். டோட்டலாக 8 டிவைடட் பை 2 4 ஈக்குவல் டு 4. அப்போது 4 வந்தால் ஸ்டெரிக் நம்பர் sp3 ஹைப்ரிடைசேஷன் சொல்ல முடியும். மீத்தேனோட ஹைப்ரிடைசேஷன். கார்பனுக்கு நமக்கு தெரியும் வேலன்சி 4 ஹைட்ரஜன் இங்கே எலக்ட்ரானை கான்ட்ரிபியூட் பண்ணுதுன்னா கார்பனுக்கு 4 ஹைட்ரஜனும் ஈச் ஹைட்ரஜன் 1 எலக்ட்ரானை கார்பனுக்கு கான்ட்ரிபியூட் பண்ணுது. அப்போது 4 ஹைட்ரஜன் இருக்குது, 4 எலக்ட்ரான். அப்போது கார்பனோடது 4 எலக்ட்ரான் ப்ளஸ் ஹைட்ரஜனோட 4 எலக்ட்ரான். அப்போது நெகட்டிவ் சார்ஜோ பாசிட்டிவ் சார்ஜோ இல்லை. ஸோ 8 எலக்ட்ரான் டோட்டலாக டிவைடட் பை 2. நான் டோட்டலாக 8ன்னு போட்டேன், நீங்கள் 4 + 4ன்னு நீங்கள் போட்டுக்கிறது தான். அப்போது sp3 ஹைப்ரிடைசேஷன் நமக்கு ஆன்சர் வந்துடும். சரிங்களா? இதில் ஹைப்ரிடைசேஷன் ஆஃப் கார்பன் இதை கொடுத்துருக்குற அந்த ஆர்கானிக் காம்பவுண்ட் CS3CN அதில் இருக்கிற கார்பனோட ஹைப்ரிடைசேஷனை கேட்குறாங்க. அதில் 2 டைப் கார்பன் இருக்குது. ஒன்று A, அடுத்தது B. A பார்த்தீங்கன்னா 4 சிக்மா பாண்ட் வச்சுருக்கு. B பார்த்தீங்கன்னா 2 சிக்மா பாண்ட் வச்சுருக்கு. லோன் பேர் கிடையாது கார்பனுக்கு, உங்களுக்கு தெரியும். ஸோ 4 வந்தால் ஸ்டெரிக் நம்பர் 4 வந்தால் என்னன்னு உங்களுக்கு தெரியும், sp3. ஸ்டெரிக் நம்பர் 2 வந்தால் spன்னு சொல்லுவோம். ஸோ கீழே இருக்கிற சில காம்பவுண்ட் கொடுத்துருக்கேன் பாருங்கள், அந்த காம்பவுண்டுக்கு நீங்கள் ஹைப்ரிடைசேஷனை கண்டுபிடிங்க. அதுக்கப்புறம் அதே இன்னொரு ஸ்ட்ரக்சர் கொடுத்துருக்கேன், இதை லைன் ஃபார்முலாவில் இருக்குது, நீங்கள் டினோட் பண்ணியிருக்கேன் ABCDன்னு. அதில் என்ன ஹைப்ரிடைசேஷன் வந்து கிடைக்குன்றத கீழே கமெண்ட்டில் ஆன்சர் பண்ணுங்கள். ஏக்கு எத்தனை சிக்மா பாண்ட் அண்டு அதோட ஹைப்ரிடைசேஷன், அதே மாதிரி பிக்கு எத்தனை சிக்மா பாண்ட் அதோட ஹைப்ரிடைசேஷன் அப்படின்றத நீங்கள் நோட் பண்ணணும். அதுக்கப்புறம் வந்து அதில் எவ்வளோ பை பாண்ட் இருக்குன்னு சொல்லணும். ஏக்கு ஹைப்ரிடைசேஷன் என்ன, சிக்மா பாண்ட் எத்தனை, பை பாண்ட் எத்தனை அப்படின்றத நீங்கள் ஒர்க் அவுட் பண்ணி பாருங்கள். எண்ணுக்கெல்லாம் தேவை கிடையாது, ஆக்சிஜனுக்கும் தேவை கிடையாது, கார்பன் மட்டும் இங்கே ஆன்சர் பண்ணால் போதுமானது. ஓகேவா? இதுக்கு முன்னாடி எலக்ட்ரோநெகட்டிவிட்டி அண்டு ஹைப்ரிடைசேஷன் டாபிக் வந்து முடித்து ஒரு வீடியோ போட்டிருக்கோம். ஸோ அது லிங்க் வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், செக் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.